நண்பார்ந்த கூட்டாளி சிலருக்குமே நண்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்தே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விஜய் அவர்கள் பற்றிய ஏகப்பட்ட புகார்கள், விமர்சனங்கள், அது மட்டும் இல்லாத உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேரும் மாறி மாறி வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, பல விஷயங்கள் அதில் புதஞ்சு கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் சட்டசபையில் ஏராளமானோர் பேசியிருக்காங்க விஜய தகாத வார்த்தைகளால். அதெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயோட டிவோர்ஸ் கேஸ், அதை குறித்தும் ஏகப்பட்ட விமர்சனங்கள், ஏகப்பட்ட புகார்கள். அதை ஒரு சுவாரஸ்யமாக, அதாவது மற்ற வீட்டில் நடக்கிறது நம்மளுக்கு சுவாரஸ்யம், நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கு மற்றவனுக்கு சுவாரஸ்யம், அந்த மாதிரி இல்லாமல், அப்படி இல்லாமல் ஒரு புரிந்துணர்வுக்காக. அது மட்டும் இல்லாமல் இதில் சில விழிப்புணர்வு அடைஞ்சிக்க வேண்டி இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஏன்னு சொன்னால் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் கமெண்ட் மாத்திரம் பண்ணிட்டு போகிறீங்க. அப்படி பண்ணிட்டு போனீங்கன்னா என்னுடைய பொலிட்டிக்கல் சம்பந்தமான, சினிமா சம்பந்தமான வீடியோக்கள் மாத்திரமே உங்களை பின்தொடரும். அது மாத்திரம் இல்லாமல் நான் ஏகப்பட்ட விஷயங்களை குறித்து கழிச்சு வச்சுருக்கேன். மோட்டிவேஷன், என்டர்டைன்மெண்ட், வெஹிக்கிள் ரிவ்யூஸ், ஹெல்த் சயின்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை குறித்து நான் கதைச்சி வச்சிருக்கேன். அந்த மாதிரியான வீடியோக்களும் உங்களை பின்தொடர வேண்டும் என்றால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது எனக்ரோயிலின் உங்கள் மூன்றாம் கண் பக்கம். முதல்ல சட்டசபையில் விஜய் உதயநிதி ஸ்டாலினுக்கு இடையிலான வாக்குவாதத்தை பற்றி பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் இதுக்கு பிறகுதான் கோர்ட்டுக்கு போயிருக்காரு விஜய். இது இந்த சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்க அந்த சமயத்திலேயே இவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கும் முகம் கொடுத்துருக்காரு. எல்லாமே ஒரு நாளில் நடந்தது. அதனால் சட்டசபையை குறிச்சும் பேச வேண்டியிருக்கு. நாங்கள் விஜயோட டிவோர்ஸ் சம்பந்தமாகவும் பேச இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிவோர்ஸை குறிச்சும் ஏகப்பட்ட வதந்திகள் இருக்குது, அதையும் பார்த்துட்டு வரலாம். அது மாத்திரம் இல்லாமல் விஜய் அவர் பக்கமும் நாங்கள் பார்க்க போகிறதில்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர் பக்கமும் பார்க்க போகிறதில்ல, பிரேமலதா, விஜயகாந்த் அவங்கெல்லாம் கழிச்சிருக்காங்க, அவங்க பக்கமும் பார்க்க போகிறதில்ல. ஒரு பொதுப்படையா, ஒரு நடுநிலையா, ஊடகவியலாளரின் பண்பு நடுநிலையை வைக்கிறது தான். பல ஊடகவியலாளர்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அது சார்பாக சாஞ்சிக்கிட்டு பேசுகிறாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பக்கமும் பொதுவாக தான் பேச போகிறோம், பொதுவான கருத்துக்களையும் முன்வைக்க போகிறோம். உதயநிதி ஸ்டாலின் புள்ளி விவரங்களை அடுக்கி வச்சு, அதாவது விஜயை குழப்பும் விதமாக புள்ளி விவரங்கள் சொன்னால் விஜய் குழம்பி போயிடும். யாருமே என்கிட்ட சொன்னாலுமே புள்ளி விவரத்தில் தமிழ்நாட்டில் வறுமையினால பாதிக்கப்பட்டோர் 3 கோடி பேர், இதில் மோட்டார் சைக்கிள் வச்சிருக்கவங்க 1 கோடி பேர், இதில் கார் வச்சிருக்கவங்க 2 கோடி பேர், இதில் மருத்தி கார் வச்சிருக்கவங்க 3 கோடி பேர் அப்படின்னு விஜயகாந்த் மாதிரி நாங்கள் புள்ளி விவரம்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம்னா குழம்பத்தான் செய்யும். யாருக்குமே ஒரு ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணி பேசணும்னு வந்தவங்களுக்கு கூட புள்ளி விவரம்லாம் அடுக்கி வச்சா குழம்பிடுவாங்க. அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் பேப்பரில் எடுத்துகிட்டு வந்து புள்ளி விவரம்லாம் வாச்சாரு. இதனால் பாதிக்கப்பட்டவர் இப்படி, இதனால் பாதிக்கப்பட்டவர் இப்படி, இதனால் வறுமை கோட்டுக்கு மேலே அப்படி இப்படின்னு புள்ளி விவரம்லாம் சொன்னார். புள்ளி விவரம் இவர் என்னப்பா விஜய்க்கு தெரியும்? அவர் சினிமாவில் இருந்தார். உண்மை என்ன, சினிமாவில் அவர் இருந்தார். அவர் சினிமாவில் இருந்துட்டு ஒன்றும் தெரியாத பிள்ளையா, அதாவது கொஞ்ச நேரம் வந்து மாநாட்டில் எல்லாம் பேசுவார், பொதுக்கூட்டத்திலாம் பொது நிகழ்ச்சியெல்லாம் பேசுவார். அது சம்பந்தமாக வீடியோக்கள் அதெல்லாம் பார்க்குறதுல வேலையாக இருப்பார். அது மாத்திரம் இல்லாமல் திரைப்படங்களையும் நடிச்சுக்கிட்டு இருந்தார். கடைசியாக ஜனநாயகன் படம் வரைக்கும் கூட நடிச்சுக்கிட்டு தான் இருந்தார். ஜனநாயகன் படம் நடித்தார். ஸோ சினிமாவை பற்றி மட்டும்தான் அவருக்கு பெரும்பாலும் தெரியும். பொலிட்டிக்கல் பற்றியும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் அப்பாவும் பொலிட்டிக்கல் அது சம்மந்தமாக ஈடுபாடு உடையவர். அதனால் விஜய்க்கும் அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு முழு நேர வேலையாக இருந்திருக்கும் சினிமாவில் இருந்தவரை இப்போ பொலிட்டிக்கலுக்கு புதுசு. இவர் பொலிட்டிக்கலில் கொண்டு வந்து புள்ளி விவரம்லாம் சொன்னால் அவருக்கு செய்யும், புரியாதில்ல. நாங்களே இவ்வளோ தூரம் அரசியல் ஆய்வை மேற்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அரசியல் இப்போ 10 வருஷ காலமாக அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து 10 வருஷ காலமாக நான் அரசியலை பற்றி கதைக்கிறேன். எனக்கே சில புள்ளி விவரங்களை சொன்னால் எனக்கு புரியாது. அப்படி இருக்கப்ப விஜய்க்கு புரியுமா? புரியாது. கடல்லே இல்லையா? காவிரி நீரை மட்டும் பேசுறீங்களா? காவிரி நீரை மட்டும்
பேசுங்க. கர்நாடகா மாநிலத்தை மட்டும் பற்றி பேசுங்க. அதில் முதல்வர் என்ன செஞ்சாங்க, முதல்வர்களுக்குள்ள போட்டி, பொறாமை, இமேஜ் பார்க்குறது, அந்த ப்ராப்ளத்தை பற்றி மட்டும் பேசுங்க. இன்றைக்கி பிரேமலதா விஜயகாந்த் தெளிவாக காய்ச்சிருந்தாங்க, அழகாக காய்ச்சிருந்தாங்க. அவங்க காய்ச்சல இன்றைக்கி காய்ச்சல, அதாவது ஏற்கனவே காய்ச்ச விஷயங்களில் எனக்கு உடன்பாடு இல்லை. இன்றைக்கி காய்ச்ச விஷயங்களை எனக்கு பூர்ண உடன்பாடு. அதாவது பெண்களுக்கு 6 சென்டிமீட்டர் நீரோன்ஸ், அதாவது மூளையில் முடிச்சா இருக்குமே சுற்றி அந்த முடிச்சுக்களில் 6 சென்டிமீட்டர் குறைவாம். ஆனால் இதில் சில பேர்த்துக்கு சில பெண்களுக்கு கூட இருக்குமா. அதுதான் பெண்கள்லாம் யோசிக்கிறது திறன் கொஞ்சம் ஸ்லோவாக யோசிப்பாங்க. அது மாத்திரம் இல்லாமல் முடிவெடுக்கிறதுல சில குழப்பங்கள் இருக்கும். அதனால தான் ஒரு ஆண் துணை வேணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இதை பற்றி கதை செய்யணும்னா பெரிய வீடியோ செய்யணும், அதை பற்றி கேட்காம நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இல்லாமல் சில பெண்களுக்கு கூட இருக்குமா, 6 சென்டிமீட்டர் ஆண்களுக்கு இணையாக மூளை இருக்குமா. அந்த மாதிரியான ஒரு தன்மையை தான் இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட பார்த்தேன். ஏன்னு சொன்னால் அவங்க கதைக்கிறது அப்படி தான் இருக்குது. ஒரு சும்மா அந்த ஏற்கனவே பொலிட்டிக்கலில் இருந்த மாதிரியும் ஏற்கனவே பொலிட்டிக்கலில் இருந்த அந்த மெச்சூரிட்டி பவர் எனக்கு தெரிஞ்சிச்சு. பெனாசிர் பூட்டோ, சோனியா காந்தி அவங்களுக்குள்ள மூளையெல்லாம் அப்படி தான் நினைக்கிறேன். 6 சென்டிமீட்டர் கூட தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் ஆண்களுக்கிடையே ஆண்களை விட அவங்க திறமையாக செயல்பட்டுருந்தாங்க. ஏன் எங்களோட ஸ்கூல் மேடம் கூட அதுலேயும் கூட ஒரு கருத்தை முன் வச்சாங்க. சொன்னாங்க கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் கடை இருக்கான், அதை பற்றி அதை நீக்கணும், அதை தூக்கி வீசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நல்ல ஒரு கருத்து. ஏதோ அவங்க கதைக்கிறாங்களே. அது மட்டும் இல்லாமல் வீடியோ கேமரா பிடிச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தண்ணி கொடுக்கணுங்கிற வரைக்கும் பேசுனாங்க. அது ஒரு யாருக்குமே தோணாத ஒரு விஷயம். அவங்க ரொம்ப நேரமாக நின்ற இடத்துலயே நிற்கிறாங்க, அசையாமல் இருக்காங்க, தண்ணி கூட குடிக்கலை. ஸோ அவங்களையும் கவனிக்கணும் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க விஜய் பக்கம் ரொம்ப சாதகமாக காய்ச்சிருந்தாங்க. அதே வேளையில் கருணாநிதி அவரோட நினைவு நாள், அதை ஒட்டி அவரை ஞாபகப்படுத்திருக்கணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு மெச்சூரிட்டி, ஒரு திறன்பட அரசியலை கொண்டு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இவங்க என்னத்தான் இருந்தாலும் இந்த கட்சி பக்கம் சார்ந்திருந்தார்கள், அந்த கட்சி பக்கம் சார்ந்திருந்தார்கள் அப்படிங்கிற பிரச்சனையை முன்வச்சாலும் கூட இந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி தன்மை தான் எங்களுக்கு வேணும். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு டாஸ்மாக், கோவில் பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் ஓப்பன் பண்ணிட்டாங்களாம், அதை இழுத்து மூடணும் அப்படின்னு முதல்வர் அவர்கிட்ட சிஎம் விஜய் கிட்ட சொன்னாங்க. சொன்னது இப்போ பிரச்சனையாக வந்துச்சு. என்ன பிரச்சனை? விஜயகாந்த் அவர்கள் குடிகாரராம். இவங்க குடிகாரையும் பொண்டாட்டி டாஸ்மாக்கை பற்றி பேசுகிறாடா அப்படின்னு ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு நபர் போட்டிருந்ததை பார்த்தேன். குடிகாரையும் பொண்டாட்டி டாஸ்மாக்கை பற்றி பேசுகிறாங்க. ஒரு கதை இருக்குது, ஒரு குட்டி கதை. விஜய் சொல்கிற மாதிரி நண்டு ஒரு ஜாடியில் போட்டு வச்சுருக்காங்க, தவளையும் ஒரு ஜாடியில் போட்டு வச்சுருக்காங்க. இரண்டையுமே அந்த ஜாடிக்குள்ளேயே இருக்குமாறு போட்டு வச்சுருக்காங்க, இருக்கணும்னு தான் போட்டு வச்சுருக்காங்க. அதில் தவளை உள்ள ஜாடியில் மட்டும் மூடி போட்டிருக்கு, நண்டு உள்ள ஜாடியில் மூடியே போடலை. ஏன் தவளை உள்ள ஜாடியில் மூடி போட்டிருக்கீங்க, நண்டு உள்ள ஜாடியில் மூடி போடல அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்ப அவர் சொன்னாராம், இந்த தவளையெல்லாம் என்ன செய்யும், ஒருத்தனை முன்னேற்றி விட்டுட்டு ஒருத்தனை தூக்கி விட்டுட்டாவது ஒருத்தன் முன்னேறிட்டானா, ஸோ திருப்பி அவன்கிட்டயே கையை கொடுத்து கையை வாங்கிக்கிட்டு மேலே ஏறி எல்லா தவளையும் எஸ்கேப் ஆகிடும். ஸோ அந்த தவளை எஸ்கேப் ஆகாமல் இருக்க தான் மூடி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்ச்சான். அப்போ நண்டுக்கு ஏன் நீங்கள் மூடி எதுவுமே போடல அப்படின்னு கேட்குறப்ப, நண்டுக்கு மூடியெல்லாம் தேவையில்ல. அது ஒரு நண்டு மேலே இருந்துச்சுன்னா கீழே உள்ள நண்டு கீழே இழுத்து விட்டுரும், அந்த நண்டை கீழே இழுத்து விட்டுரும். ஸோ அந்த நண்டுக்கெல்லாம் மூடி தேவையில்ல, அதுகளை இழுத்து கீழே ஒட்டுக்கும். அதனால அதுக்கு மூடி போடல அப்படின்னாராம். இந்த மாதிரி தான் பழைய கதைகளை கதைச்சி பழைய விஷயங்களை பேசி ஒரு ஆளை மட்டம் தட்டுறதுலையே நாங்கள் குறியாக இருப்போம். ஒரு ஆளை முன்னேறாங்களா, ஒருத்தர் நல்லா கதைக்கிறாங்களா, அந்த விஷயங்களை நாங்கள் பாராட்ட மாட்டோம். அதுக்காக நாங்கள் மேலும் திறன்பட செய்ய மாட்டோம், செயற்பாடுகளில் ஈடுபட மாட்டோம். ஆனால் மற்றவங்க பேசுகிறதில்ல குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு அதை கண்டுபிடிச்சிக்கிட்டே இதனால தான் தமிழர்கள் இவ்வளவு இன்னமும் கீழே இருக்காங்க.
அதனால சில நல்ல விஷயங்கள் இவங்க சொன்னாங்கன்னா அதை பாராட்டுவோம், அதன்படி நடப்போம், நடந்துக்க ட்ரை பண்ணுவோம். அவரோட விவாகரத்து சீனுக்கு வருவோம். விவாகரத்து சீன் என்ன சொன்னீங்க? விவாகரத்து இவருக்கு வந்து திரிஷாவோட சம்பந்தம் இருக்கனால தான் இவர் வந்து சங்கீதா விவாகரத்து பண்ணுறாரு, இவங்க சங்கீதா அவங்க விவாகரத்து பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறாங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேச்சு. அது மட்டும் இல்லாமல் இவர் திரிஷாவுடனான உறவைத்தான் சங்கீதா விஜய் அவர்கள் பிரியறதுக்கு காரணம், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேச்சு. உனக்கு என்னடா சங்கீதா வச்சுக்கிட்டு ஒழுங்காக குடும்பம் நடத்தலாடா, நீ உனக்கு வேணுமா திரிஷா வேணுமா, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட. இதை விட படு கேவலமாக காய்ச்சிருந்தாங்க. அதை படு கேவலமாக கதைக்கக்கூடாது அப்படிங்கிறத முன்னிட்டு நான் அதை சொல்லலை. அப்படி கேவலமாக காய்ச்சி வச்சாங்க. இப்போ சங்கீதாவும் விஜயும் சேர போகிறாங்கன்னா இப்போ கூட ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? கண்ணா லட்டு தின்ன ஆசையா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதையும் நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத முன் வச்சு நான் சொல்லலை. இதெல்லாம் ஏன்டா எது எடுத்தாலும் பிரச்சனை பண்ணுறீங்க? அவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தாலும் பிரச்சனை, சேராட்டியும் பிரச்சனை, எது நடந்தாலும் பிரச்சனையாடா உங்களுக்கு. இதுக்கும் ஒரு கதை ஒன்று சொல்லணுமா, ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்லணுமா? சரி, சொல்லிட்டு போகிறேன். ஒருத்தன் கழுதை தெரியுமா, கழுதை டொங்கி, அந்த கழுதை மேலே ஏறி ரொம்ப தூரம் பிரயாணம் செய்யணும்னு ஒரு கழுதை 2 பேர், புருஷனும் பொண்டாட்டியும். அப்போ எல்லாம் வெஹிக்கிள் வசதி எல்லாமே இல்லாத அந்த காலப்பகுதியில் கழுதை மேலே ஏறி தான் 2 பேரும் பயணம் செய்யணும். ஸோ 2 பேரும் போகணும்னு யோசிக்கிறாங்க. போகணும்னு யோசிக்கிறப்ப ஒய்ஃபை கழுதை மேலே ஏற்றி விட்டுட்டு புருஷன் நடந்து வந்தானாம். கழுதையை பிடிச்சிக்கிட்டு நடந்து வந்தானா, கழுதை மேலே பொண்டாட்டி இருக்கலாம். அதை பார்த்தவொடனே எல்லாமே சொன்னாங்களாம், ரோட்டில் போகிற வரவங்களாம், அடப்பாவுமே இது என்னடா இப்படி இருக்குது, இந்த உலகம் இப்படி மாறி போச்சு பாரு, புருஷன் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடந்துக்கிட்டு வேர்வை சிந்திக்கிட்டு வாரான், பொண்டாட்டி பாரு ஜம்முன்னு கழுதை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு வாரா. இதெல்லாம் அவங்க 2 பேர் காதுபடவுமே பேசினாங்களாம். ஐயையோ பிழையா போச்சே அப்படின்ட்டு என்ன செஞ்சாராம், புருஷன் வந்து திருப்பி ஏறிக்கிட்டாராம், பொண்டாட்டி வந்து கழுதைக்கு கீழே இறங்கிக்கிட்டாங்களாம். இப்போ கழுதை புறப்பட ஆரம்பிச்சிச்சான். இப்போ புருஷன் கழுதை மேலே, பொண்டாட்டி கீழே வச்சுக்கிட்டு இப்படி நடந்து வராங்களாம். அப்பயும் சொன்னிச்சான் அந்த உலகம், அடப்பாவிகளா என்னடா இது அநியாயமாக கிடக்கு, இது என்னடா இது என்னன்னா புருஷன் கழுதை மேலே ஏறி வரான், பொண்டாட்டி கால் கடுக்க நடந்து வரா, இது என்னடா அநியாயமாக கிடக்கு, இந்த இப்படி என்னமோ உலகம் மாறிப்போச்சு பாரு, சீ கலிகாலம் அப்படின்னு இவங்க காதுபட பேச போனோன்னே, ஐயோ நான் ஏறிக்கிட்டு பொண்டாட்டியை இறக்கி விட்டு உலக மறைக்கே இலக்கில்லாத ஒரு விஷயத்த செஞ்சுட்டேனே அப்படின்னு இவர் வந்து சரி இப்படியும் பேசுகிறாங்க அப்படியும் பேசுகிறாங்க. சரி, கழுதை மேலே யாருமே ஏற வேணாம், நாங்கள் 2 பேரும் நடந்து வருவோம், சும்மா கழுதையை கூட்டிக்கிட்டு நடந்து வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கழுதை 2 பேரும் போகுது, இவங்க 2 பேரும் போகிறாங்க, சும்மா போகிறாங்க. அப்போ இது மேலேயும் எதுவும் ஏறலை. அப்போ அவங்க சொல்கிறாங்களாம், என்னடா ஒரு கழுதையை சும்மா வச்சுக்கிட்டு அந்த கழுதை மேலே யாராவது ஒரு ஆள் ஏறி போகலாமேடா, என்னடா இது உலகம், சே கலிகாலம் 2 பேரும் சும்மா தான் போகிறாங்க, கழுதையும் சும்மா தான் போகுது, சகரி கழுதை மேலே ஏறி போகலாமேடா, 2 பேரும் கழுதை மேலே ஏறியாச்சு, போக வேண்டிய இடத்துக்கு அப்படின்னாங்களாம். சரி அப்படின்னு இவங்க 2 பேரும் கழுதை மேலே ஏறினோன்னே சொன்னாங்களாம், அடடே கலிகாலம் அந்த கழுதை பாவம் நடந்து வர எழுதா பாரு, அந்த கழுதைக்கு 2 பேரும் தடிமாடுக மாதிரி ஏறிக்கிட்டாங்க அதுக்கு மேலே, இந்த கழுதையே அப்படின்னாங்களாம். இந்த மாதிரி எது செஞ்சாலும் இந்த உலகம் வந்து குறையத்தான் சொல்லும். அதனால் விஜய் டிவோர்ஸ் பண்ணதை குறைய சொன்னிச்சு. இப்போ விஜய் சேர போகிறத, விஜயும் சங்கீதாவும் சேர போகிறத குறைய சொல்லுது. 2 பேரையும் வாழ்த்துவோம் தூற்றாம. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளியான குரோயல். பாய், டேக் கேர்.